ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஜும்கா பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஷார்ட் வீடியோவில் போடாத மாதிரி நம்ம லாங் வீடியோவாக எடுத்து போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லாங் ஃபுல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி போகணுன்னு தெரியல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த குட்டி கப்பில் தான் லைட் ப்ளூ நூல் வச்சு நம்ம ஒரு ஜும்கா செய்யலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு நோட் புக்கோ இல்லை கார்ட்போர்டோ இந்த மாதிரி ஏதாவது பிளேட்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மோட மூடியை காணும், அதனால நான் யூஸ் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஃபன் வரும். இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கம். நான் மேலே இந்த இதை இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ. மேலே இந்த தம் பிரிச்சுட்டேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப நாள் பழையசானது, பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நூல் இந்த கம்மு போட்டோம்ல அது மேலே வச்சு அந்த நூல் மேலே இப்படி பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டைம் வேணும் நூல் சுற்றுறது வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ப்ரொசீஜர் தான், ஆனால் கை கொஞ்சம் வலிக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் சுற்றி முடிச்சிட்டேன். இந்த நூல் லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கிற நூலை இது மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், வச்சு ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கம்மு லைட்டாக இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க. இதை எப்படிக்கா நீங்கள் வெளில எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட கட்டர் இருக்கும்ல, அப்படியே கம்மு பின்னாடியும் கட் பண்ணியிருக்கணும், எல்லா இடத்துலையும் கட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கட்டர் எடுத்து இந்த கம் போட்ட இடத்துல தான் கட் பண்ணணும். அதையும் தாண்டி கட் பண்ணிங்கன்னா வீணாக போயிடும். ஸோ கட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக கட் பண்ணுங்க. எனக்கு ஸோ ஓகே, கட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் த்ரெட்டு பார்க்க. ஓகேவா? இப்போ கப்பை எடுத்துக்கோங்க. கப்போட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கும். இந்த பின்பக்கத்தில் க்ளூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சைட் இந்த நூலோட கம் போட்டிருக்க ஒரு சைடு எடுத்து இந்த மாதிரி சொருவி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சு இதை அப்படி சுற்றி இப்போ எங்கள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டு கம் போட்டு வச்சுருப்பீங்களா அதை பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி உள்ளே எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அடியில் உங்கள் கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு நூல் எடுத்து உள்ளே விட்டு இது போல் வெளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நூல் சுற்றிடும். இந்த மாதிரி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி சைடில் கொண்டு இது போல் சுற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இந்த கப் ரெடி ஆகிடும். ஓகே, நான் சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்ட்டு கடைசியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும். அப்போ நீங்கள் சுற்றும் போது லூஸ் ஒரு இடத்துல விட்டால் கூட ஃபுல்லாக போயிடும். ஸோ டைட் பண்ணி நீங்கள் நல்லா சுற்றணும். ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக சுற்றி முடித்தோடனே இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு இடத்துல கம்மு போட்டு இந்த இடத்த இந்த லாஸ்ட் நூலை இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு 1 minute to 30 seconds இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அது grip ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சிசரோ இல்லை கட்டர் வச்சு உங்களால் கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க, வேறு ஏதாவது நூல் சேர்த்தும் கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா பக்காவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ கப்பில் நூல் சுற்றி ரெடி பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஹவு த கப் வில் லுக் ஆஃப்டர் சுத்திஃபைங் த நூல். ஓகே, இது என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஸ்டோன், நான் இந்த 4 இதில் ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ சில்வர் வேணும்னா சில்வர் யூஸ் நான் இதில் குட்டி கோண்டி யூஸ் பண்ணேன். பிகாஸ் இது நான் குட்டி கப்பில் தான் பண்ணியிருக்கேன்றதுனால இந்த மாதிரி எங்கள் கடையில் போய்ட்டு இந்த ஸ்டோன் குட்டி தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்போட இந்த இடத்துல இந்த
லாஸ்ட் இது இருக்குல்ல அங்கே தான் நீங்கள் வந்து கம் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம் போட்டு ஒட்டலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒட்டிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாக கம் போட்டு முடிச்சுட்டு கூட ஒட்டலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் வந்து டைம் ஆக்குறீங்க அப்படின்னா கம் காஞ்சிரும், அப்புறம் அந்த இடமே வந்து நல்லா இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சுற்றி முடிச்சுட்டு அந்த கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கவே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டவுனில் வந்து உங்களுக்கு கம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கம்மை போக்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கம் இருக்கும். அந்த கம்மை வந்து போக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாதிரி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கம் உங்கள் கையில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு போடுறதுக்கு ஸ்டட்டும் அந்த அடியில் இருக்க பின்னும் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ பின்னுக்கு இந்த மாதிரி கடையில் நீங்கள் வந்து ஸ்டிக் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஐ பின்னுன்னு சொல்லுவாங்க இதை. நீங்கள் உங்களுக்கு பிகினருன்றதுனால நீங்கள் நார்மலாக கம்பல் செய்கிறதுக்கான பின்னு கேட்பீங்க, கொடுப்பாங்க. இது வந்து ஐ பின்னு கேளுங்க, தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க ஏதாவது சில ஒரு பீட்ஸாவது எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க நார்மல் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பெரிய பால் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த பெரிய பால் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு குட்டி பால், இந்த மாதிரி குட்டி குட்டி பால் இதை வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி 2 போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம்